வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். நான் நல்ல ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கடைசியாக கீழ்ப்பகுதியில் நல்லா கீறி விட்டுக்கோங்க, 4ஆக கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு தேங்காய், பூண்டு, வரமிளகா. இது பொட்டுக்கடலை சும்மா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கீறி வச்சிருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஆயிலில். இதை வதக்கும் போது கொஞ்சம் தெறிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2ஆக கீறி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து நல்லா வெடித்த பிறகு ஒரு வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இதில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா தக்காளி உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். தக்காளி மசிஞ்ச பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அது சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அது சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட், அதாவது சீரகம், சோம்பு, தேங்காய், வரமிளகா, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு நாம் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு சாஃப்டாக வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.